வாங்க வாங்க இந்த சண்டே இந்த மாதிரி ஒரு சிக்கன் டிக்கா மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள். குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் அசத்துங்க. அடடா சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எங்கேயுமே போகவே வேணாம், வெளியில் போய் சாப்பிடவே வேணாம். வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான முறையில் சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக இருந்துச்சு. நான் என்னோடய வீடியோக்காண்டி ப்ரொமோட் பண்ணுற எதுவுமே இல்லை. ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். நானே முடிவு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம திருப்பி திருப்பி செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டேன். அவ்வளோ ஒரு ஜூஸியாக, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு இந்த சிக்கன் டிக்கா மசாலா. வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து உங்களோட பாராட்டு மழையில் நனைங்க. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர். அதாவது ஜீரக பவுடரை வந்து நான் ஜீரகத்தை வறுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கனை வந்து நான் எடுத்திருக்கேங்க. இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து ஜீரக பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும், உப்பு எல்லாத்தையும் கொஞ்சமாக மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பின்னாடி வந்து உப்பு தேவைப்பட்டால் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம ஒரு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர், 1/2 அன் ஹவரே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஹவர் கூட ஊற வைங்க. நல்லா ஊற ஊற அந்த சிக்கன் வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியாக அப்படி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும். பாருங்கள். இதை வந்து நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். இது காஷ்மீரி சில்லி பவுடர்னால உங்களுக்கு வந்து கலர் கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காதுங்க. நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு ஃப்ரீசரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான ஆப்டாக இருக்கிறாப்புல நான் சப்பாத்தி வந்து விரவி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் கேர்டை ஆட் பண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு பாருங்களேன். சாஃப்டாக ஒரு சப்பாத்தி உங்களுக்கு. இப்போ இதையும் சேர்த்து இந்த கேர்டு, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கையால் நல்லா பெசரிக்கிறேங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது தண்ணி. ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கிறாப்புல தண்ணி எடுத்துட்டு இந்த சப்பாத்தியில் நல்லா தெளித்தவாறு நம்ம தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த சிக்கன் ஊறிட்டுருக்கிறதுக்கும் இந்த சப்பாத்தி ஊறுறதுக்கும் சரியாகவே இருக்குங்க. இது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும். வாங்க நம்ம அடுத்து நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா வந்து இந்த சிக்கனை வந்து எப்படி செய்யலான்றதை அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த வீக்கெண்ட் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கடாய் ஹீட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து இந்த சிக்கனை வந்து ரொம்ப டீப் ஃப்ரையாக பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் எண்ணெயில் வந்து நம்ம வந்து சாலோ ஃப்ரை மாதிரி நம்ம வந்து இந்த சிக்கன் துண்டுகளை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெயில் வந்து சிக்கன் துண்டுகளை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாமே போட்டுக்கிறக்கூடாது. பாதி பாதியாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போ நீங்கள் வந்து இதே ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து மட்டன் கூட, சில பேர்த்துக்கு சிக்கன் பிடிக்காது. இதே ப்ராசஸில் நீங்கள் மட்டனும் செஞ்சு பாருங்களேன். மட்டனுமே அட்டகாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு பக்குவமாக பார்த்து பக்கத்தில் இருந்தே பொறுமையாக நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 3/4 இதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள் என்னோட சிக்கன்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க. வறுத்துட்டு நம்ம வந்து அடுத்த செட்டுமே நம்ம போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. இது வந்து கரிஞ்சிறக்கூடாது. பக்கத்தில் நின்னே பார்த்து நீங்கள் பக்குவமாக எடுத்துக்கோங்க. இப்ப நான் எல்லா சிக்கன் துண்டுகளையுமே நான் வறுத்து எடுத்துட்டேங்க. திருப்பி வேற ஒரு கடாயில வந்து அந்த எண்ணெயிலேயே அதே நம்ம சிக்கன் வறுத்த எண்ணெயையே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு 3 மீடியம் சைஸ் இருக்க வெங்காயம், இல்லாட்டி நல்லா பெரிய சைஸ் இருக்க வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுக்கிறப்பயே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல வாசமா இருந்துச்சு. இந்த வெங்காயத்த வதக்குறப்பயே, அந்த சிக்கன் எண்ணெயில நம்ம வதக்குறோம் இல்லையா? அதனால நல்லா ஒரு வாசமா இருந்துச்சு. இப்ப இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி எடுத்த பிறகு, நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலான்றத பார்க்கலாங்க. இப்ப இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து உங்களோட பிரியம். ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா கரம் மசாலா சேர்க்குறப்ப ரொம்ப ரொம்ப வாசமா இருக்கும். இப்ப மிக்ஸி ஜார்ல ஒரு ஒரு 3 மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி, பெரிய சைஸ்ல இருக்க தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. அத நல்லா கிரிப் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப இந்த மொளகா பேஸ்ட்டோட இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் ஒண்ணு சேர நம்ம நல்லா கிளறி குடுத்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி குடுத்துக்கலாம். கிளறி குடுத்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்ப உங்களுக்கு தேவையான அளவு தண்ணிய வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா, டக்கு டக்குன்னு செய்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இதில உப்பு கொஞ்சம் பார்த்து சேருங்க. இப்ப இந்த மசாலாக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு, இந்த உப்பு எல்லாத்துலயுமே சார்றவாறு நல்லா கிளறி குடுத்துக்கலாம். கிளறி குடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க எனக்கு. நல்ல ஒரு தொக்கு ஃபார்முக்கு நல்லா வந்துருது. பாருங்க, பார்க்குறதுக்கு எப்படி ஒரு தொக்கு ஃபார்முக்கு வந்துருச்சுன்னு. நல்லா இப்ப எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு, நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போன பிறகு, நம்மளுக்கு வறுத்து வச்சிருந்த இந்த சிக்கன் துண்டுகள வந்து நான் இதில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒண்ணு சேர நல்லா கிளறி குடுத்துக்கலாம். கிளறி குடுத்துட்டு, இதுக்கு வந்து நம்ம ம் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து மொதவே செய்றப்பயே ஒரு 7, 8 முந்திரி பருப்ப வந்து ஊற வச்சிருந்தேன். அந்த முந்திரி பருப்ப வந்து நம்ம மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த கிரேவிக்கு தகுந்தவாறு தண்ணி அளவுகள மட்டும் கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்ப அந்த தண்ணி எல்லாமே பார்த்து உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சமயத்தில உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்துச்சுன்னா, கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருந்த இந்த முந்திரி முந்திரி நான் வந்து ஒரு 10 இருக்கும்னு நெனைக்கிறேங்க. ஒரு 10லேருந்து 15 முந்திரி அளவுக்கு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க. இப்ப உங்களுக்கு முந்திரி பருப்பு பேஸ்ட் போட விருப்பம் இல்லாட்டி, உங்கட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கூட இந்த சமயத்தில அத சேர்த்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இப்ப இந்த முந்திரி பேஸ்ட்டு நான் வந்து அ அரைச்சு எடுத்துக்கிறேன். நான் அரைச்சு எடுத்துட்டு வந்த பிறகு, இப்ப இந்த முந்திரி பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒண்ணு சேர கிளறி குடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கும், முந்திரி பேஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லங்க. இதுவுமே நல்லா க்ரீமியா இருக்கும். அவ்வளோ ஒரு ரிச்சான டேஸ்ட்டா இருக்குங்க. யாராவது கெஸ்ட்டு வர்றப்ப கூட இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்களேன். நிஜமாவே சூப்பர் யம்மியா இருக்கும். ஹை ரிச்சாவும் இருக்குங்க. இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே ஒண்ணு சேர வந்துருச்சு. லாஸ்ட்டா நல்லா க்ரஷ் பண்ணிருங்க. கஸ்தூரி மேத்தி இது கட்டாயம் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இப்ப கஸ்தூரி மேத்தி, இந்த
முந்திரியோட பேஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுர்றேங்க. பாருங்க எல்லாமே ஒன்று சேர வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டா 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். முந்திரி, பட்டரு எல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது வந்து நீங்க சப்பாத்தியோட கூட இல்லங்க. நீங்க ஜீரா ரைஸ்க்கு கூட நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு ஆப்ட்டா இருக்கும். நான், குல்கா, பூரி எல்லாத்துக்குமே ஆப்ட்டா இருக்கும். இப்ப லாஸ்ட்டா வந்து நீங்க வந்து ஒரு கிண்ணம் வந்து வச்சுக்கலாங்க. அந்த கிண்ணத்தில நான் கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு அதாவது உங்கள்ட்ட இந்த கறிக்கட்டை இருந்துச்சுன்னா அந்த சார்கோல் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இதிலேயே நீங்க அதோடவே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆஹா! செம்மையா இருந்துச்சுங்க. ஹோட்டல் டேஸ்ட்டே தோத்து போயிருங்க. இப்ப நல்லா ஹீட் பண்ண இந்த சார்கோல இத போட்டு டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு இப்ப எடுத்து பார்த்தா, அடடா! செம்மையா இருந்துச்சுங்க. ரெஸ்டாரண்ட்ல வாங்குறாப்லே இருக்குதுல்ல, அந்த பார்க்குறப்ப அந்த டெக்ஸ்சர் எல்லாமே அவ்வளோ எம்மியா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய்.